வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, போன வருஷம் மலையாள சினிமால வெளியான பனி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஒரு பெரிய ரவுடியை காட்டுறாங்க. அந்த ரவுடியோட ஒய்ஃபு கிட்ட ரெண்டு பசங்க தப்பா நடந்துக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பசங்களை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ரவுடி நினைக்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ளேயும் கேட் அண்ட் மவுஸ் கேம் நடக்குது. தன்னோட ஒய்ஃபு கிட்ட தப்பா நடந்துகிட்ட அந்த ரெண்டு பசங்களை ஹீரோ பழி வாங்கினாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் தமிழ்லயே இருக்கு. சோனி லிவ்ல ஃபுல் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மெக்கானிக் ஷெட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு வயசான பெரியவர் தான் இதை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு கீழே ரெண்டு பசங்க வேலை பாக்குறாங்க. ஒரு பையன் பேரு செபஸ்டியன் அப்படின்றது, இன்னொரு பையனோட பேரு சிஜு அப்படின்றது. இவனுக்கு ரெண்டு பேருமே எங்களுக்கு லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கிடுறாங்க. இங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப மெர்லின்னு ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. செபஸ்டியனோட கேர்ள் ஃபிரெண்டா தான் இவங்க இருப்பாங்க. செபஸ்டியனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவர் போனையே எடுக்க மாட்டாரு. ஏன் இவன் போனையே எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப பாபுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ரீதியா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல கிரின்ற ஒரு ரவுடி இருப்பாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. கிரி கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் கிட்ட சொல்றாரு. இந்த திரிசூருக்கு புதுசா ஒரு எஸ்பி வந்திருக்காரு. அதே மாதிரி ஏஎஸ்பியும் புதுசா தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க பேரு கல்யாணி அப்படின்றது. இங்க ரவுடிஸும் அதிகமா இருக்கு. அதை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும்ன்ற மாதிரி எஸ்பியும் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆளுங்க இருக்காங்கல்ல, கிரின்னு ஒருத்தன் தான் ஆளுங்களை வச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டாலே போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதை பேசிட்டு இருக்கும் போது கல்யாணியோட முகம் மாறுது. ஏன்னா கல்யாணியோட கசின் பிரதரா தான் அந்த கிரி இருப்பாரு. அதனால கல்யாணி எதுவுமே பேசாம இருக்காங்க. மத்தவங்க மட்டும்தான் பயங்கரமா டிஸ்கஸ் எல்லாம் பண்றாங்க. செபஸ்டியன் சிஜுன்னு ரெண்டு பேரும் நமக்கு காமிச்சாங்கல்ல, இவனுங்க ரெண்டு பேருமே ஒரு சம்பவம் பண்றதுக்காக தான் லீவ் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யார சம்பவம் பண்ண போறாங்கன்னா, பாபுன்ற ஒருத்தரை தான் சம்பவம் பண்ண போறாங்க. பாபுக்கு இட ரீதியா பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாபுவை லாக் பண்ணி இப்ப இந்த செபஸ்டியனும் பேச ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேர் பேசுறது மத்தவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக சிஜு இருக்கான்ல, கொடைய வச்சு இவங்க பேசிக்கிற இடத்த மறைச்சிட்டு இருக்கான். நீங்க அந்த விஷயத்தை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் செபஸ்டியன் மிரட்டுறான். அப்படிலாம் விட முடியாது, உன்னை யார் அனுப்புனா அப்படின்ற மாதிரிலாம் பாபு கேட்கிறாரு. சட்டுன்னு செபஸ்டியன் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறான். இங்கதான் பனின்னு படத்தோட டைட்டிலேயே நமக்கு போடுறாங்க. இது ஒர்க்கிங்ல இல்லாத ஏடிஎம்மா இருக்கும். ஒரு லேடி காசு எடுக்கிறதுக்காக வராங்க. அக்கா, இந்த ஏடிஎம் க்ளோஸ்ல இருக்குன்ற மாதிரிலாம் சிஜு சொல்றான். ஆமால, மறந்தே போயிட்டேன்ற மாதிரி அந்த லேடி கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் செபஸ்டியன் இருக்கான் பாத்தீங்களா, ரத்தத்தெல்லாம் கழுவிக்கிறான். இப்ப சைலண்டா எதுவுமே தெரியாத மாதிரி வெளியே வந்துடுறான். இவனுங்க ரெண்டு பேருமே ரொம்ப கேஷுவலா பக்கத்துல இருக்க ஒரு துணி கடைக்கு வந்துடுறாங்க. அங்க வேற ட்ரெஸ் வாங்கி போட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. போலீஸ்லாம் சேர்ந்து கிரின்னு ஒரு நபரை பத்தி பேசினாங்கல்ல, அந்த கிரி இவரா தான் இருப்பாரு. பக்கத்துல இருக்கிறது இவரோட ஒய்ஃப், பேரு கௌரி அப்படின்றது. லவ் பண்ணி தான் கௌரியை கல்யாணம் பண்ணிருப்பாரு. கௌரினா இவருக்கு உயிர். கௌரிக்கும் இவருக்கும் குழந்தை இல்லைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு கடையில இருந்து ஒரு அண்ணன் கால் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அவரை ஒரு வேலையை பண்ண வச்சிருப்பாங்க. அதுக்கான காசை தராம இருப்பாங்க. ஏமாத்த பாக்குறாங்கப்பா, நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் கேட்கிறாரு. நான் வரேன்ற மாதிரி கிரியும் ஏத்துக்கிறாரு. ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறன்ற மாதிரி இவருமே கடைக்குள்ள வந்துடுறாரு. ரெண்டு பசங்க கடைக்குள்ள போனாங்கல்ல, அதே கடைக்கு தான் இப்ப இவர் வந்திருக்காரு. அந்த அண்ணனை பார்த்து பேசுறாரு. பேசின காசை தராம ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்றாரு. விடுங்கண்ணே, நான் காசை தரேன்ற மாதிரி இவர் காசை எடுத்து தராரு. இல்லப்பா, அவங்க கிட்ட வாங்கித்தான்னு இந்த அண்ணன் சொல்றாரு. எப்படி வாங்கிக்கணும்னு எனக்கு தெரியும்ண்ணே, நீங்க இதை புடிங்கன்ற மாதிரி காசை இவரு தந்துடுறாரு. இப்ப அவன் இருக்கான்ல, நான் காசெல்லாம் தரமாட்டேன்ற மாதிரி சொல்றான். இப்ப இவருமே செம்மையா அந்த நபரை போட்டு மிரட்டுறாரு. அவன் பேரை ராஜுன்னு வச்சுப்போம். இப்ப ராஜுவும் பயந்துடுறான். இந்தாங்க காசுன்ற மாதிரி தர வேண்டிய காசை தந்துடுறான். இவர் லைட்டா மிரட்டினதுக்கே அந்த அளவுக்கு அவன் பயப்படுறான்னு நமக்கு காட்டுறாங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி ஒய்ஃபை கூட்டிட்டு இவருமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அந்த ரெண்டு பசங்க வேற காஸ்டியூம் போட்டு வெளியே வராங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது மெர்லின் இருக்காங்கல்ல, இந்த செபஸ்டியனை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. கால் பண்ண எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இவர் அவசரமா வேற ஒரு இடத்துக்கு போனோம். இவங்க வேற தொண பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களை திட்டிடுறாரு. நான் வேலையா இருக்கேன்னு சொல்றேன்ல, கிளம்புன்ற மாதிரிலாம் இவங்களை அனுப்பி விடுறாரு. சீக்கிரமா அந்த வேலையை முடிக்கணும்ன்ற மாதிரி இந்த ரெண்டு பசங்களுமே ஒரு இடத்துக்கு வராங்க. அதாவது குப்பையெல்லாம் எரிப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க யூஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் போட்டு எரிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு வேலை இருக்குன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. கிரியோட மச்சான் பேரு குருவிலா அப்படின்றது. தங்கச்சியும் மச்சானும் ஒரு கடை தான் வச்சிருக்காங்க. அந்த கடையில அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அப்பதான் கிரியோட அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. இன்னைக்கு நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் பிளான் பண்றோம், எல்லாருமே வந்துருங்க, எல்லாருமே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. அம்மா பேரு தேவிகி அப்படின்றது. இவங்க எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. கல்யாணி இவங்களோட சொந்தக்காரங்கன்ற மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப கல்யாணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னம்மா போலீஸ் வேலை எல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இன்னைக்கு முழுக்கவே உங்களை பத்தி தான் பேசினாங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கல்யாணி
சொல்றாங்க. ஏடிஎம்ல வச்சு கொலை பண்ணதே இந்த ரெண்டு பசங்க தானே. ஆனா இந்த ரெண்டு பசங்க எதர்ச்சியா பாக்குற மாதிரிலாம் டிராமா பண்றாங்க. எங்க இங்க ஏதோ கொலை நடந்திருக்கு போல, ரத்தம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுல ஒருத்தர் உள்ள போய் பாக்குறாரு. ஒரு நபர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி போலீஸ்க்கு தகவலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப மெர்லின்மே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் எட்டி எட்டி பாக்குறாங்க. உள்ள ஒரு கொலை நடந்திருக்கு, உன்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன்ல, அப்பதான் இந்த விஷயத்தை கவனிச்சேன்னு சொல்லிட்டாரு. சரி உன் கூடயே நான் வெளியே வரேன்ற மாதிரிலாம் இவங்களை சமாதானப்படுத்துறாரு. கல்யாணியை பொறுத்த வரைக்கும் கிரியோட கசின் சிஸ்டரா இருப்பாங்க. இவங்க கூட சேர்ந்த மாதிரி தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு போன் கால் வருது. கொலையை பத்தி தான் தகவல் கிடைக்குது போல. இவங்களுமே வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொலை நடந்திருக்கிறத பத்தி இவருக்கும் தெரிய வருது. யாரு கொல்லப்பட்டா விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க இருங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அதனால இவருமே மேற்கொண்டு சாப்பிடுறாரு. இப்ப போலீஸுங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. எஸ்பியே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. யார் முதல்ல பார்த்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒரு அண்ணன் நான் தான் பார்த்தேன்ற மாதிரி கையை தூக்குறாரு. இந்த ரெண்டு பசங்க நாங்க தான் பார்த்தோன்ற மாதிரிலாம் கையை தூக்கிட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணி இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. எஸ்பி இருக்கார்ல, நீங்களே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப எஸ்பியும் மீடியாவை பார்த்து பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கிரிக்கு கொல்லப்பட்டது யாருன்றது தெரிஞ்சிருது. பாபுன்ற ஒருத்தர் தான் கொல்லப்பட்டிருக்காரு. இட விஷயமா உங்ககிட்ட தான் பேசணும்ன்ற மாதிரிலாம் நினைச்சாரு. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. சோ இடம் ரிலேட்டடா யாராவது கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோக்கும் தெளிவா தெரியுது. கிரியோட சொந்தக்காரரா டேவிட்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரும் ரவுடியா தான் இருப்பாரு. யாரு கொலை பண்ணாங்கன்னு கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரி கிரி சொல்றாரு. டேவிட் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப டேவிட் இவரோட இடத்துல ஒரு பஞ்சாயத்து பேசுறதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. டேவிட பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையான ரைட் ஹேண்ட் இருப்பாரு. அவர் பேரு சஜி அப்படின்றது. இப்ப சஜி இருக்கார்ல, இளநிலாம் எடுத்துட்டு வந்துடுறாரு. உக்காண்டு இருக்காருல ஒருத்தர் கிட்ட இளநிய தராரு. அவருமே ஒரு இளநிய குடிச்சிட்டு இருக்காரு. அதை குடிச்சிட்டு இருக்கும் போது இன்னொன்னு இளநிய தராரு. வேணான்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்லிட்டாரு. வேணுமா வேணாமான்னு உங்ககிட்ட யாரு கேட்டா குடின்ற மாதிரி சஜி மிரட்டுறான். இப்ப அந்த நபருமே பயப்படுறாரு. அவன் தர வாங்கி வாங்கி இவர் குடிச்சிட்டு இருக்காரு. அவன் அந்த அளவுக்கு மிரட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா டேவிட் பேசணும்னு இவன் கேட்டுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். இப்ப டேவிடும் பஞ்சாயத்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மெரூன் ஷர்ட் போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு எதிராக தான் இவர் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்காரு. அவன் இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றான். எது ஏத்துக்க மாட்டியா, ஏத்துக்க தான் செய்யணும்ன்ற மாதிரிலாம் டேவிட் மிரட்டுறாரு. ஏற்கனவே அந்த சஜி வேற பயங்கரமா மிரட்டி இருக்கான்ல, இதனால இந்த மெரூன் ஷர்ட் போட்டவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இதுக்காக தான் டேவிட் முன்கூட்டியே மிரட்டலாம் வச்சிருப்பாரு. இப்ப டேவிட் இருக்கார்ல, இந்த சம்பவத்தை பண்ணது யாருன்றத கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ரெஸ்ட் ரூம் நமக்கு காட்டுறாங்க. ரெஸ்ட் ரூம்ல வச்சு செபாஸ்டியன் லவ்வர் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். யாராவது வந்தா சொல்லுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருப்பான். இப்ப வர மாதிரி சவுண்ட் கேக்குது, வெளியே வாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே பாதியிலேயே வெளியே வந்துடுறாங்க. இந்த செபாஸ்டியன் உதட்ட போட்டு பயங்கரமா கடிச்சு வச்சிருப்பான். ரத்தமே வருது. நீ சரியான பொறுக்கின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தானே பாடியை முதல்ல பார்த்ததா சொன்னாங்க. ஸ்டேஷனுக்கு வர சொல்லி சொல்றாங்க. இத பத்தி லவ்வர் கிட்ட சொல்லிட்டாரு. நானும் வரேன்ற மாதிரி லவ்வர் சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இவங்களை நிக்க வச்சுக்கிட்டே யார் இந்த கொலையை பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் எஸ்பி பேசிட்டு இருக்காரு. அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த பையனுக்கு போன் கால் வருது. இவனுமே அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த பையனுக்கு வேலை கொடுத்த நபர் தான் பேசுறாரு. அண்ணா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன், நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி அந்த நபருமே காலை கட் பண்ணிடுறாரு. திரும்பி கொஞ்சம் எஸ்பி பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கு கால் வருது. இந்த வாட்டி ஸ்பீக்கர்ல போட்டு பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுமே ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறான். ஆனா இந்த வாட்டி அவனோட அப்பா தான் பேசுறாரு. போன வாட்டி கால் பண்ணவர் இந்த வாட்டி கால் பண்ணியிருந்தா இவன் மாட்டிருப்பான். ஆனா நல்ல வேலையா அந்த மாதிரிலாம் நடக்கல. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவன் இருக்கான்ல, வேலையை கொடுத்தவருக்கு கால் பண்றான். எப்ப காசை தரணும்னு நாங்க சொல்றோம்ன்ற மாதிரிலாம் சொல்லிடுறான். இப்ப கிரிக்கு ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு நைட்டு கெட் டுகெதர் இருக்குல்ல, நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு போலான்னு சொல்றாங்க. நீ முதல்ல ஷாப்புக்கு போ, நான் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. இந்த வேலையை முடிச்சதுக்கு 10 லட்சம் ரூபாய் தரன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க போல. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செபாஸ்டியனும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் கௌரி இருக்காங்கல்ல, காரை விட்டுட்டு கடைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப செபாஸ்டியனுக்கு இவங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. செம்மையா இருக்கல்ல, இவள மாதிரி ஒருத்தி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க பொருள் வாங்குறதுக்காக உள்ள வந்துடுறாங்கல்ல, இவனுங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவன் இடுப்பியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். நான் போய் டச் பண்ண போறேன்னு சொல்றான். ஃப்ரெண்டு வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை மீறியே இவன் பக்கத்துல வந்து டச் பண்ணிடுறான். டச் பண்ணவன் தெரியாம டச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் டிராமா பண்றான். இவங்க பயங்கரமா இவனை திட்டுறாங்க. அடிச்சு இங்க இருந்து கோவமா கிளம்புறாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது சட்டுன்னு யாரோ கையை பிடிக்கிறாங்க. இவங்க பயந்து திரும்பினா ஹஸ்பண்ட் தான் இருக்காரு. இவங்க பதட்டமா இருக்கிறத ஹஸ்பண்ட் கவனிக்கிறாரு. என்னாச்சுன்னு கேட்கறாரு. இல்ல இன்னொரு நாள் நம்ம வாங்கிக்கலாம், கிளம்பலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏதோ தப்பா இருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஒரு பையனை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்றத ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நேரா அந்த செபாஸ்டியன் கிட்ட வந்துடுறாரு. யாரா நீன்னு கேட்கறாரு. செபாஸ்டியனோ நக்கலா நீ யாருன்ற மாதிரி கேட்கறான். இதனால கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, செபாஸ்டியனை போட்டு அடிக்கிறாரு.
இப்ப செபஸ்டியன் ஃப்ரெண்டு தடுத்து சண்டை போறதுக்காக வரான், அவனையும் போட்டு அடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே என்ன ஏதுன்னு பேசுறதுக்காக வராங்க. இப்ப இந்த கடையோட ஓனர் இருக்கார்ல கிரி, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துக்கு வராரு. அப்பதான் நம்மள அடிச்சது கிரின்றது இவனுக்கு தெரிய வருது. கிரிய பத்தி கேள்விப்பட்டிருப்பான் போல, இப்பதான் கிரிய பாக்குறான். இன்னைக்கு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா? இவங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. ஜாலியா பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டுமே ஒய்ஃபு கிட்ட நம்ம வெளியே போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒரு பர்டிகுலர் பகுதியில நின்னு பார்த்தா பட்டாசு வெடிக்கிறதுலாம் சூப்பரா தெரியும் போல. அந்த இடத்துக்கு தான் ஒய்ஃபை கூட்டு வந்திருக்காரு. சந்தோஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாலாம் இருக்காங்க. பாபுன்னு ஒருத்தர் இறந்து போன மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அவருக்கான இறுதி சடங்கு வேலை தான் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சொத்துக்காக தான் யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரோட சொந்தக்கார பையனா தான் ராஜுன்ற பையன் இருப்பான். அதாவது ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி காசு வாங்கினார்ல, அவன் தான் ராஜுவா இருப்பான். ராஜு கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கிரியோட ஆட்கள் சொல்றாங்க. அதனால அவனை லாக் பண்ணுங்கன்ற மாதிரி வண்டியில ஏற வச்சிடுறாரு. உனக்கும் பாபுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இடம் ரிலேட்டடா பிரச்சனை போனது உண்மைதான், ஆனா சத்தியமா நாளா இந்த விஷயத்த பண்ணல. கிரி என்ன, நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட நக்கலா பேசிட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவன் கேட்கறான். இதனால கிரி இருக்கார்ல, இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு இடத்துல இவனை இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. இவன் தான் பண்ணானா என்னன்றது நமக்கும் தெரியல. கிரி கிட்ட அடி வாங்கின இந்த ரெண்டு பசங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் உண்மையிலேயே வேலை கொடுத்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ராஜு வேலை கொடுத்திருக்க மாட்டாரு, அதே குடும்பத்துல இருக்க ரெண்டு பேர் தான் வேலை கொடுத்திருப்பாங்க. கரெக்டா வேலையை முடிச்சிட்டீங்க, இந்தாங்க காசுன்ற மாதிரி 10 லட்சம் ரூபாய் தந்துடுறாங்க. ஏன் காயம் ஏற்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க. இல்ல வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி இந்த பசங்க சொல்றாங்க. வேற ஏதாவது வேலைனா கூட எங்க கிட்டே தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இந்த ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. இந்த ரெண்டு பசங்களும் கிரிய பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கிரியோட வீட்டை வேவு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சுத்தி முத்தி வேவு பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுல பெருசா யாரும் இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போதைக்கு வீட்டுல கிரி இல்ல, கௌரியும் வேலைக்காரியும் மட்டும்தான் இருக்காங்க. வேலைக்காரி இருக்காங்கல்ல, மேல போய் கிளீன் பண்ண போறன்ற மாதிரி மேல போயிடுறாங்க. கௌரிக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். இப்ப மியூசிக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு மேல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக வராங்க. பாட்டில் எல்லாம் மேல இருந்து விழுது. பார்த்தா இந்த ரெண்டு பசங்க தான் வராங்க. இந்த ரெண்டு பசங்க வேலைக்காரியை லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து ஒரு ரூம்குள்ள போக பாக்குறாங்க. ஆனா இவனுங்க ரெண்டு பேர் அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. வந்தவனுங்க கௌரியோட சாரியை உருவிடுறாங்க. அந்த சாரி மூலியமா இவங்க கையை கட்டிடுறாங்க. வேணாம் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கௌரி கேக்குறாங்க. ஆனா இந்த செபஸ்டியன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்களோட உதட்டை கடிச்சு இழுக்கிறான். அவங்களுக்கு ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. இதோடையாவது விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆனா இவன் என்ன பண்றானா, இவங்க பிளவுஸை பிச்சு எடுத்துடுறான். இப்ப கௌரி கிட்ட இந்த இடத்துல தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, நடக்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு தகவல் கிடைச்சிருது போல. இப்ப ஹீரோ செம்ம வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் வீட்டுக்கு வரும்போதே மொத்த ஃபேமிலி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி தகவல் கேள்விப்பட்டு தேவிகாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜென்ஸ் எல்லாம் வெளியே இருக்க சொல்லிட்டு தேவிகா மட்டும் பேசுறதுக்காக வராங்க. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம தப்பா நடந்துக்கிறவன் ரொம்ப கேவலமானவன். அவன் தான் இதெல்லாம் நினைச்சு அசிங்க பண்ணும், நம்ம கிடையாது. ஆக்சிடென்ட் நடந்தா நமக்கு காயம் ஏற்படும், அந்த காயத்தை தாண்டி திரும்பி நம்ம வந்துருவோம்ல, அந்த மாதிரி நீயும் சீக்கிரமா இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கிரி உள்ள வர மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இவங்களுமே வாசல் கிட்ட வந்து கிரி கிட்ட பேசுறாங்க. அவனை மட்டும் விட்டுறாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. கிரியும் ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கிறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இதோட விட்டுருங்க, இதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஒய்ஃபை விட்டு விலகி போறாரு. அவ்வளவு சீக்கிரம் அவனுங்களை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கோவமா யோசிக்கிறாரு. நம்ம பண்ண காரியத்துக்கு கண்டிப்பா நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு இந்த ரெண்டு பசங்களுக்கு புரியுது. இந்த ரெண்டு பசங்க வேற ஊருக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மெர்லினை ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த செபஸ்டியன் சொல்றான். இவங்களுமே சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. ரெண்டு பசங்க ஒரு பக்கம் ஓடுனது பதிவாயிருக்கு. அது மூலியமா எங்க இருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேடுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்த கல்யாணி இருக்காங்கல்ல, கம்ப்ளைண்ட் கொடுங்க, முறைப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கல்யாணி கிட்ட இவங்க சொல்றாங்க. கிரி வீட்டுல நடந்ததை பத்தி போலீஸ்க்கும் தெரிய வந்துருது. கிரியோட ஆட்கள் அந்த ரெண்டு பசங்களை தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு பசங்க கிரி கிட்ட மாட்டக்கூடாது, நம்ம கிட்ட தான் மாட்டணும், முறைப்படி பண்ண வேண்டியதை நம்ம தான் பண்ணணும், ரவுடிங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எஸ்பி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அங்க உட்காந்து கல்யாணியும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. போலீஸ்லயே டேவிடுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த போலீஸ்ல இருக்க நபரும் போலீஸுங்க பேசிட்டு இருக்க விஷயத்த பத்திலாம் டேவிட் கிட்ட சொல்லிடுறாரு. டேவிடும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ரெண்டு பசங்க ஒரு கடையில வேலை பார்த்தாங்கல்ல, அந்த பெரியவரே ஒரு காலத்துல இவங்க கிட்ட வேலை பார்த்தவரா தான் இருப்பாரு. அடிக்கடி கிரிய பத்தியும் ஒன்ன பத்தியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, அவனுங்க இதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரெண்டு பசங்க இதுக்கு முன்னாடி ஜாயின்னு ஒருத்தவங்க கூட அடிதடி வேலை எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த ஜாயை கூப்பிட்டு தான் டேவிட் பேசுறாரு. அந்த ரெண்டு பசங்களோட வீடு எங்கன்னு கேக்குறாரு. இவனுமே வீடு எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப சஜி இருக்கார்ல, இந்த பையனை கூட்டு போயிட்டு இருக்காரு.
இந்த பையன் என்ன சொல்றான்னா, சஜி என்ன நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன்ன்ற மாதிரிலாம் சொல்றான். தோணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். கோவப்பட்ட சஜி இருக்கார்ல, அடிச்சு அவன் மூக்க உடைச்சு விட்டுறாரு. செபஸ்டியன் அப்பாவை பொறுத்த வரைக்கும் லேண்ட் புரோக்கரா இருப்பாரு. இப்ப அவர்கிட்ட லேண்ட் விஷயமா பேசணும், கூட வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே சரின்ற மாதிரி கூட வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அமுக்க வந்திருக்காங்கன்றது அப்பாக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி நமக்கு செபஸ்டியனை காட்டுறாங்க. ஃப்ரெண்டை வெளியே நிக்க வச்சுட்டு இவன் இருக்கான் பாத்தீங்களா, கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு போன்ல மெசேஜ் எல்லாம் வருது. இப்ப இவனுமே வெளியே வந்து எல்லாமே ஏற்பாடாயிருச்சு, நம்ம இன்னைக்கு நைட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே இங்க இருந்து கிளம்பணும்ல பேபி, தப்பா எடுத்துக்காத, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை வந்துருச்சுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறான். அடிக்கடி விட்டுட்டு போயிடுறான்ற மாதிரி மெர்லினும் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோவோட ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பொண்ணை லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப மெர்லின் கிட்ட இருந்து போன் கால் வருது. செபஸ்டியனும் காலை எடுக்கிறான். எதிர பார்த்தா டேவிட் தான் பேசுறாரு. மெர்லின் இந்த இடத்துல தான் இருக்கா, உன்னோட அப்பாவும் இந்த இடத்துல தான் இருக்காரு, மாமனே நீங்க தப்பிக்க முடியாது, ஒழுங்கா 2 பேருமே கிளம்பி இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவன் இருக்கான்ல, போயிட்டு இருக்க ஒரு பஸ்ல போனை தூக்கி போட்டுறான். இங்க இருந்து கிளம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் இவன் இந்த இடத்துல யோசிக்கிறான். போனை தூக்கி போட்டு ஓடி போயிருக்காங்கன்ற மாதிரிலாம் டேவிட் இந்த இடத்துல ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஹீரோவோட ஃபேமிலிக்கு அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போய் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்து கலந்துக்கலாம் செய்றாங்க. டேவிட் வீட்ல நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இந்த 2 பசங்க நைஸா உள்ள நுழைஞ்சிடுறாங்க போல. இப்ப ஹேண்ட் கஃப்லாம் போட்டு அவரோட கையை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப சப்புன்னு கண்ணத்திலே அறியறாங்க. இவருமே ஷாக்கிங்கா கண் முழிச்சு பாக்குறாரு. சஜி எங்கன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. சஜியோட கதையை முடிச்சிட்டோம், இப்போ உன் கதையை முடிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா என்கிட்ட தானே நீ மோதணும், எதுக்காகடா என்னோட அப்பாவெல்லாம் தூக்கி வச்சு சீனை போட்டுட்டு இருந்த, பெரிய டானா நீ, நான் தாண்டா உண்மையான டானு, டான் செபஸ்டியன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் கதையை முடிச்சிடுறான். இப்ப சைலண்டா இங்க இருந்து இவனுங்க கிளம்பிடுறாங்க. இவர் இறந்து போனதை பத்தி எல்லாருக்குமே தெரிய வருது. எல்லாருமே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. சஜியை மீறி உள்ள வந்து காலி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. டேவிட் ஒய்ஃபோட பேரு ஜெயா அப்படின்றது அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஹீரோவால சுத்தமா பார்க்கவே முடியல. ஹீரோவும் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இப்ப கார் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. திடீர்னு பார்த்தா யாரோ கன்னை வச்சு இவரை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு புல்லட் வேற இவரோட ஷோல்டர்ல பட்டுது. இவர்கிட்டயும் கன் இருக்கும். அந்த கன்னை வேகமா இவர் எடுத்துறாரு. எங்க இருந்து ஷூட் பண்ணாங்களோ அந்த இடத்துல நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு இவர் ஷூட் பண்றாரு. அவனுங்க 2 பேருக்கு பக்கத்துல தான் அந்த புல்லட் பட்டிருக்கும். அவனுங்க 2 பேர் பயந்து பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் விடக்கூடாதுன்ற மாதிரி கார்ல அவனுங்களை செம்ம வேகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவனுங்க ஆட்டம் காமிச்சு திடீர்னு காணாம போயிடுறாங்க. இவருமே தேடி வந்துட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு எதிர ஒரு பொருளை வச்சு கார்லயே அடிச்சிடுறாங்க. இவர் கண்ட்ரோல் இல்லாம கார் ஒரு இடத்துல இடிச்சிடுறாரு. இவனுங்க இதுதான் கேப்ன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. அந்த இடத்துல வண்டியெல்லாம் நிறுத்திடுறாங்க. இந்நேரத்துக்கு அவன் இறந்து போயிருப்பான்ல, இல்லைன்னா பயங்கர காயமாவது ஏற்பட்டிருக்கும், நம்ம சீக்கிரமா இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இப்ப திரும்பி இவங்க அந்த வழியா தான் போனோம், அந்த வழியா போலான்ற மாதிரி இவங்களும் பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவர் பயங்கர காயப்பட்டிருப்பாருன்னு பார்த்தா அவர் சட்டுன்னு எதிர வந்து நிக்கிறாரு. என்ன இவன் எதுவுமே ஆகாம எதிர வந்து நிக்கிறான்ற மாதிரிலாம் இந்த பசங்க ஷாக் ஆகுறாங்க. தப்பிச்சு போனோன்ற மாதிரி செம்ம வேகமா பைக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவரை இடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. பிரிட்ஜு கிட்ட வரும்போது இந்த பசங்களை இடிச்சிடுறாரு. இந்த 2 பசங்களும் பறந்து போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அவனுங்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க, வந்து பாருங்கன்ற மாதிரி ஆளுங்களுக்கு தகவலை கொடுத்துடுறாரு. இவருக்கு அடிப்பட்டது இல்ல, அதுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. டேவிட் இறந்து போனதை நினைச்சுதான் அழுகுறாங்க. இவருமே ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப டேவிடுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ஆளுங்களுக்கும் அவனுங்க 2 பேர் மாட்டல, அதே மாதிரி போலீஸ்க்கும் அவனுங்க 2 பேர் மாட்டல. எப்படியோ சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவரோட ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கௌரி ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப ஜெயா தான் இவங்களை விட கஷ்டத்துல இருக்காங்க. ஹஸ்பண்டை இழந்திருக்காங்கல்ல, அதனால எல்லாருமே ஜெயாவை கொஞ்சம் கொஞ்சமா பேசி தேத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப கௌரியும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. இப்ப ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல எல்லாருமே ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி இவங்க நார்மல் நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் ஹீரோவோட மச்சான் இருக்கார்ல, அந்த 2 பசங்களை பத்தி விசாரிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த பசங்க வீட்டுக்கு திரும்பி வர வாய்ப்பு இருக்குல்ல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் இவர் சொல்லி வச்சிருப்பாரு. அடிக்கடி அவங்க கிட்ட வந்து பேசுவார் போல. அந்த மாதிரி நைட்டு நேரம் பேசுறதுக்காக வராது. இன்னும் அந்த பசங்க வந்த மாதிரி தெரியலன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி இந்தாங்க காசு வச்சுக்கோங்கன்ற மாதிரி கொஞ்சம் காசு தராரு. கிளம்பலான்ற மாதிரி இவரோட கார் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவர் வரும்போதே கார் ஆன் ஆகுது. என்ன ஆன் ஆகுதுன்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. பார்த்தா அந்த 2 பசங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்களை பிடிக்கிறதுக்காக தான் பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லி வச்சிருக்க போலியே, இப்ப நாங்களே வந்துட்டோம், புடி பாப்போன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. இவருமே அவனுங்க கூட சண்டை போடுறதுக்காக வராரு. ஆனா அவனுங்க இருக்காங்கல்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க.
இப்ப அடிச்சு முடிச்சவங்க இவர் போன்ல இருந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. என்ன கிரி சேட்டா எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி நக்கல் பண்றாங்க. அவனுங்க தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவர் ஷாக் ஆயிருந்தாரு. இந்த இடத்துல தான் போட்டிருக்கோம் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவனுங்க இருந்தா அவனுங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல மச்சான் மட்டும் தான் விழுந்து கிடக்குறாரு. மச்சான் இன்னும் சாவல, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவரும் கொண்டு போறாரு. இவர் பதட்டமா கொண்டு போறத அந்த பசங்க கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க. ரெண்டு பேருமே இருட்டுல உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே தான் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, அந்த மச்சானை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. மச்சானுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. மச்சானோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இப்பதான் எல்லாருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. என்னால் தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி கௌரி வேற ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற தேவகிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் ஒய்ஃப் தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, உன் ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி கிரி கிட்ட சொல்லிட்டாங்க. கிரியும் ஏத்துக்க. இப்ப கிரி இருக்கார்ல, சிலரை மட்டும் இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. அவனுங்க ரெண்டு பேர் கிரியோட கையில மாட்டினா அடிச்சே சாவடிச்சிருவாரு. ஆனா அவனுங்க மாட்டாம இப்படி ஆட்டம் காட்டுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. பாட்டி ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்காங்கல்ல, பேத்திங்க எல்லாருமே போய் படுங்க பாட்டி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்றீங்க, சரி நான் படுக்கிறேன்ற மாதிரி பாட்டியும் எந்திரிச்சு நடக்கிறாங்க. இப்ப லிப்ட் மூலியமா இவங்க கீழே இருக்க ரூமுக்கு போலான்னு நினைக்கிறாங்க. அதே லிப்ட்ல தான் இந்த ரெண்டு பசங்க ஒளிஞ்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே போனோம்னா அந்த ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல, கிரிச்சேட்டாவோட அம்மா தானே நீங்கன்னு கேக்குறாங்க. இந்த ரெண்டு பசங்க தான் இதெல்லாம் பண்ணதுன்றது இந்த பாட்டிக்கு தெரியுது. பாட்டி தடுத்து சண்டைலாம் போடுறாங்க. ஆனா அவனுங்க இருக்காங்கல்ல, பாட்டியை ஒரு ஸ்டேஜ்ல அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்ப சைலண்டா அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க கொல்லணும்னு நினைச்சிருந்தா கூட கொன்றிருக்கலாம். ஆனா கொல்றது இவனுங்க விருப்பம் இல்ல போல. ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அம்மா மேல அட்டாக் நடந்திருக்கிறத பத்தி ஹீரோக்கு தெரிய வருது. அவனுங்களை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அவனுங்க ரெண்டு பேர் போலீஸ் கிட்ட மாட்டிருக்காங்க. இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்ற மாதிரி இவருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. நம்மளை பாக்குறதுக்காக தான் கிரி சேட்டா வந்திருக்காருன்ற மாதிரி அவனுங்க ரெண்டு பேருமே நக்கல் பண்றாங்க. இவனுங்க நக்கல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எஸ்பியாங்கிறது கவனிச்சுட்டு தான் இருக்காரு. கிரி செம்ம கோவத்துல இருக்கிறது எஸ்பிக்கு புரியுது. உங்க கோவம்லாம் எனக்கு புரியுது, ஆனா செய்ய வேண்டிய விஷயத்த நாங்க செய்வோம், நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கிரி அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவனுங்க ரெண்டு பேருக்கு அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது கவனமா கூட்டு போனன்ற மாதிரி எஸ்பி நினைக்கிறாரு. பெரிய பாதுகாப்பு படையோட தான் இவனுங்க ரெண்டு பேரை கூட்டு வராரு. யாரு எங்க இருந்தனாலும் வந்து அட்டாக் பண்ணலான்றது இந்த ரெண்டு பேருக்கும் புரியுது. இந்த ரெண்டு பேருமே சுத்தி முத்தி கூட்டத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. யாரு கிரியோட ஆளுன்ற மாதிரிலாம் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அந்த மெர்லின் வேற ஒன்ன போய் லவ் பண்ண பாருன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்கா. இவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரையும் ஒரே டைம்ல யாரோ ஷூட் பண்றாங்க. இவனுங்க பறந்து போய் விழுறாங்க. அந்த ஷூட்ல இவனுங்க சாகலாம் மாட்டாங்க. ஏன்னா ஷூட் பண்ணவர் ஷோல்டர்ல தான் ஷூட் பண்ணிருக்காரு. யாரு ஷூட் பண்ணான்னு போலீஸ்க்கு தெரியல. போலீஸும் யாரு என்னன்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவனுங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ இருக்கார்ல, போலீஸ்கார பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதை இவனுங்களும் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் இந்த அட்டாக்க பண்ணிருக்காரு. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் தூக்க வாய்ப்பு இருக்குன்றது இந்த எஸ்பிக்கு நல்லாவே புரியுது. இங்க தூக்க விட்டோம்னா போலீஸ்க்கே பெரிய அசிங்கமாயிடும். என்ன நடந்தாலும் சரி இவனுங்க ரெண்டு பேரை இங்க இருந்து தூக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவரும் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க பலமா பாதுகாப்புலாம் தந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல சண்டை ஏற்படுது. ரெண்டு குரூப் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. இதனால பாதி போலீஸுங்க தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஏடகரமா ஒரு கார் மேல வந்து இடிக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்களுமே பாக்குறாங்க. சாரி பிரேக் பிடிக்கலன்ற மாதிரி இந்த டிரைவர் கூலா சொல்லிட்டு இருக்காரு. திட்டமிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எஸ்பிக்கு புரியுது. இப்ப மேல கொஞ்சம் ஆளுங்க தானே இருக்காங்க, போய் பார்க்கணும்ன்ற மாதிரி எஸ்பியும் பாக்குறதுக்காக வராரு. அப்படி பாக்குறதுக்காக வரும்போது அந்த ரூம் முழுக்க புகையா இருக்கு. அந்த ரெண்டு பசங்களும் ஆல்ரெடி தூக்கிட்டாங்கன்றது தெரிய வருது. இப்ப இவங்களோட ஆளுங்களை எல்லாம் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கிறதும் தெரிய வருது. சார் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆளுங்க சொல்றாங்க. கிரியும் ஆளுங்களும் தான் தூக்கி இருக்காங்கன்னு எஸ்பிக்கு தெளிவா புரிஞ்சிருது. கிரி கொன்னுட்டாருன்னா போலீஸ்க்கு அசிங்கம் இல்ல, அது நடக்க கூடாது, எப்படியாவது தடுக்கணும், எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணுங்க, எங்கேயுமே தாண்டி போக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆளுங்களுமே ஒவ்வொரு பக்கமா தேடுறாங்க, எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறிய கிரியோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்கள வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவல்லாம் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் கிரி போயிட்டு இருக்காரு. ஆளுங்க கிரிய மட்டும் போக விட்டுறாங்க, ஆனா போலீஸ போக விட மாட்டாங்க. கூட்டத்தை தாண்டி எப்படி போறதுன்னு போலீஸ்க்கும் தெரியல. போலீஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. கிரி இருக்கார்ல, அந்த ரெண்டு பசங்களையும் ஒரு பில்டிங்க்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இப்ப ஆயுதத்தை எடுத்து அந்த பசங்க முன்னாடி தூக்கி போடுறாரு. வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது சண்டை போட்டே உங்களை நான் ஜெயிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுங்களுமே ஒவ்வொரு ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. கிரி கதையை நம்ம முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. கடையில ஒரு அடி கூட அடிக்காம அடி மட்டும் தானே வாங்கினாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் கிரி கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அடிச்சிடலாம் திரும்ப திரும்ப ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு அடி கூட அடிக்க முடியல. பயங்கரமா காயப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப எந்திரிக்க கூட இவங்க ரெண்டு பேர்கிட்ட தெம்பு இல்ல. இப்ப கிரி இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் கயர்ல லாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தொங்க விட்டுறாரு.
இப்பயே இவனுங்க ரெண்டு பேர் பயப்பட மாட்டாங்க. கிரி சேட்டா, நீங்க என்ன பண்ணாலும் நாங்க பயப்பட மாட்டோம். இந்த ஊர்லயே பெரிய ரவுடியான உங்களையே நாங்க கதற விட்டுருக்கோம். உங்களுக்கு வேண்டிய எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க டார்ச்சர் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களை நீங்க எப்படி மறப்பீங்க? நாங்க உங்களை பார்த்து பயப்படவே மாட்டோம், சந்தோஷமா சாவோன்ற மாதிரிலாம் இவனுங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்க ஒய்ஃப் கூட ஒன்னா இருந்தோம்ல, அது எங்களால மறக்கவே முடியாது. இப்ப யோசிச்சு பார்த்தா கூட சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் நக்கல் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கிரிக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன கிரி சேட்டா, எங்களை கொல்லணும் போல தோணுதா? கொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவனுங்க இப்பயும் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, வெடிச்சு சதறான். அவன் வயித்துக்குள்ள எதையே இவர் போட்டு வச்சிருக்காரு போல. இவ்வளவு நேரம் செபஸ்டியனை தெனாவட்டா பேசிட்டு இருந்தான்ல, ஆனா கண் முன்னாடி ஃப்ரெண்டு வெடிச்சு சதறினதை பார்த்து இவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். பயப்படவே மாட்டோன்ற மாதிரி சொன்னான் பாத்தீங்களா, இப்ப இவன் கண்ணுல பயம்லாம் வர ஆரம்பிக்குது. பயப்படவே மாட்டேன்னு சொன்ன, இப்ப பயந்துட்டியன்ற மாதிரி கிரியும் பார்வையிலேயே இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவனும் வெடிக்க போறான்னு இவனுக்கு தெரியுது. கிரி சேட்டா வேணா வேணான்ற மாதிரி சொல்றான். இப்ப வெடிச்சு இந்த இடத்துல சதறான். இதை இவருமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. இதே இடத்துல தான் டேவிடோட ஒய்ஃப் ஜெயா இருக்காங்க. அதே மாதிரி ஃபேமிலியை சேர்ந்த இன்னும் சிலர் இந்த இடத்துல இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க ரெண்டு பேரை ஹீரோ பழி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. போலீஸ் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கான்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.